அன்பு உறவுகளே வணக்கம். நான் உங்கள் சிவா விஜி. எப்போவுமே ஒரு தனிமையில் நாங்கள் எங்கேயாவது இருக்கும்போது அல்லது எங்கேயாவது சென்று போய் கொண்டிருக்கும்போது எங்களை அறியாமல் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய கடந்த காலத்தை நோக்கி பயணித்து கொண்டு செல்லும். அப்படி பயணித்து கொண்டு செல்கின்ற போது எங்களை அறியாமல் எங்களுடைய பழைய பாடல்கள் அவைகள் இவைகள் கூடுதலாக ஞாபகம் வரும். அந்த வகையிலே மறைந்த நம்முடைய இசைக்குயில் ஜானகி அம்மா அவர்களுடைய நினைப்பு என்னுடைய மனதில் மிகுந்த ஒரு வேதனையை என்று தான் சொல்ல வேண்டும். அவர் இந்தியாவைச் சேர்ந்தவர். நம்முடைய தமிழ் சினிமாவுக்கு நிறைந்த ஒரு சிறப்பை ஏற்படுத்திய பெண்மணி, அழகான இனிமையான குரலுக்குரியவர். அந்த பாடகி பாடிய பாடல், ஆரம்ப காலத்தில் பாடிய பாடல் சிங்கார வேலனே தேவா. அந்த சிங்கார வேலனே தேவா அந்த பாடல் பாடாத இசை நிகழ்ச்சிகள் இல்லை. நாதஸ்வரத்தில் என்ன சொல்கிறோம் அங்கே தான் அந்த பாடல். அந்த பாடலை நானும் அடிக்கடி என்னுடைய வாய்க்கில் முணுமுணுத்து கொள்வேன். ஆனால் ஜானகியினுடைய குரலுக்கு நாங்கள் பாட முடியாது, அந்த அளவுக்கு நாங்கள் பாடுற அளவுக்கும் இல்லை. ஆனால் பாட வேணுமென்ற ஆசை எந்த நேரம் வரும். நான் ஒரு சமயத்தில் கூட ஒரு நிகழ்வல்லோ இதல்லோ அந்த பாட்டை நான் பாடியதில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன தெரியா, எனக்கு இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கும் போது அவருடைய எண்ணம் வந்தோன்னு அந்த பாடலை பாடணுமென்ற ஒரு எண்ணம் வந்தது. ஒருக்கா பாடுவோமே உறவுகளுக்காகன்ற மாதிரி தான் ஒரு பாடல். என்னுடைய குரல் கொஞ்சம் இளமை காலத்தில் உள்ள மாதிரி இல்லை. இப்போ எங்களுடைய கால ஓட்டத்தில் எங்களுடைய குரல்கள் மாறுந்தானே. இருந்தாலும் அந்த பாடலை பாடணுன்ற ஒரு ஆசை என்னை வந்து இருக்கின்றது. ஜானகி அம்மாவோட நினைச்சுத்தான். சாவித்திரியும் நடிகர் திலகம் சாவித்திரியும் காதல் மன்னன் ஜெமினி கணேசனும் இணைந்து பாடிய ஜெமினி கணேசனுடைய அந்த நாதஸ்வரத்துக்கு நடிகர் திலகம் சாவித்திரி பாடின பாடல், அதற்கு குரல் கொடுத்தது ஜானகி அம்மா. இந்த பாடலை அப்போ அந்த மறைந்த எங்களுடைய இசைக்குயில் ஜானகி அம்மாவுடைய பாடலை ஒரு பாடுவோமே. அந்த சிங்காரவேலன் நீ தேவா. சிங்காரவேலனே தேவா, அருள் சிங்காரவேலனே தேவா, அருள் சீராடும் மார்போடு வா, சிங்கார வேலனே தேவா. செந்தூரில் நின்றாடும் தேவா, திருச்செந்தூரில் நின்றாடும் தேவா, முல்லைச்சிரிப்போடும் முகத்தோடும் நீவா, முல்லைச்சிரிப்போடும் முகத்தோடும் நீவா, அருள் சிங்கார வேலனே தேவா, சிங்கார வேலனே தேவா. உறவுகளே, மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. ஜானகி அம்மாவோட நினைச்சோடனே இந்த பாடல் பாடாத நான், இவ்வளவு பாடாத நான், அம்மாவினுடைய மறைவிப்பிற்கு இந்த பாடலை பாடணுமென்ற ஒரு ஆசை வந்தது. உண்மையாக என்னென்னு சொல்லி போனால், இந்தியாவை சேர்ந்தவர், நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் உரியவல்ல என்றாலும் அந்த இசை வந்து எங்களை எவ்வளவு தூரம் எங்களை இழுத்து கட்டியிருக்குன்னு சொல்லணும். அவள் தமிழ் எங்களுடைய திரை உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சக்கரம், ஆணிச்சக்கரம். எனக்கு வாணிஜியராம பிடிக்கும், ஜானகி அம்மா பிடிக்கும், சுசிலாம்மா பிடிக்கும். என்றாலும் இந்த முறை இந்த வாணிஜியராம் இறந்த நேரம் சந்தோஷம். ஆனால் இந்த முறை இப்போ ஜானகி அம்மா இந்த பாட்டு என்ன ரொம்ப கவர்ந்த பாட்டு. பாட முடியாமல் இருந்தது, இதை பாடுறது. அம்மா அந்த இசைத்தாக்கி நம் உறவுகள் சார்பில் ஆழ்ந்த ஒரு ஆத்மா சாந்தி அடைய வேணுமென்ற ஆழ்ந்த இறைவனுடைய பாதத்தை தொட்டு அந்த ஆத்மாவுடைய அந்த இசை தெய்வத்தினுடைய ஆத்மா சாந்தி அடைய என்று வேண்டிக் கொள்கின்றோம். உறவுகளை
வேறு என்ன, ஃப்ரான்ஸிலும் சரியான வெயில். இப்போ இங்கே பாருங்க அழகாக இருக்கின்றது. சூரியன் இறங்கி கொண்டு வாரார். எத்தனை மணி சொல்லுங்க? இப்போ இப்போ 9 மணி கிட்ட. இப்போ தான் இறங்குறது எங்களுக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 11 மணியிலேயே 4:30 5 மணிக்கெல்லாம் திருப்பி 11 மணிக்கு இருட்ட பிறந்தோம். 4:30 5 மணிக்கெல்லாம் விடிய தொடங்கிடும். கிட்டத்தட்ட பார்க்க போனால் 5-6 மணித்தியாலம்தான் இரவு நேரம். மிகவும் காலச்சக்கரை மாறி மாறிக்கொண்டு வருகின்றது. என்றாலும் இந்த நேரத்தில் இப்படி இந்த இளம் நல்ல இதமான காற்று, வெயிலனா இன்றைக்கு இதமான காற்று, இந்த நேரத்தில் அந்த தெய்வத்தை, அந்த இசைத்தை தெய்வத்தை தான் அவருடைய இந்த பாடலை பாடினது. குரல் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் என்ன ஆசையாக பாடணும் போல இருந்துச்சு, பாடினேன். உறவுகளே நன்றி. மீண்டும் இப்படி நேரம் கிடைக்கிற நேரங்களில் எனக்கு விரும்பின பாடல்களை என்னுடைய விருப்பத்தை பாடணும். உறவுகள் அதை விரும்புபவர்கள் கேட்கட்டும், விரும்பாதவர்கள் என்ன இந்த பாடிக்கொண்டிருக்க நினைக்கிறவள் கேட்டிருக்கோம். என்னுடைய விருப்பத்துக்கு நான் பாடுகின்றேன். உறவுகளே நன்றி, வணக்கம். நான் உங்கள் சிவா விஜி. நன்றி, வணக்கம்.